சரிடா. இது 2024-25 கல்வியாண்டு வந்து 2வது வினாடி தான். கணி அறிவியல் 2ஆம் வகுப்புக்கு தரவு உருவமாக்குங்கிற பாட்டை வந்து பார்க்கலாம். 2வது பாடம் கடைசி யார் பேர் வந்து இதில் எப்படி வரியா? சரி சரி சரி. கடைசி தீபக்குமாரா. ஏடிடி விரிவாக்கம் என்னடா? அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். சரியானதுரா. அடுத்து புவனேஷ். புவனேஷ் உன் தம்பி 11th படிக்கிறானேண்ணா இல்லை? இவன் ஒருத்தருக்கானு 11th கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒருத்தருக்கான முனியப்பன். உன் தம்பி இல்லையா? சரி. இப்போ தரவு அருவமாக்கினை செயல்படுத்த டேஷ் மற்றும் டேஷ் என்ற 2 செயற்கூறுகள் உருவாக்கப்பட வேண்டும். பக்கத்தில் பரத். ஆக்கிகள் மற்றும் செலக்டர். சரியானதுரா. அடுத்தாள் அரவிந்த். அதே தரவு அருவமாக்கினை செயல்படுத்த டேஷ் மற்றும் டேஷ் என்ற 2 செயற்கூறுகள் உருவாக்கப்பட வேண்டும். இங்கிலீஷில் சொல்ல செலக்டர். சரியானதுரா. இது ஒன்றுமே இருக்காது அந்த யூனிட்டு. அடுத்தாள்ரா யுவராஜ். லிஸ்ட் என்பது கோவைகளை டேஸ் அடைப்புக்குறியில் கார்புள்ளியில் பிரிக்கப்பட்டிருக்கும் அமைப்பு ஆகும். சதுர அடைப்புக்குறி. சரியானதுரா. அதுக்கு அடுத்த ஆள்ரா. இது தெரிதா பாரு. யார்? திலோத்தமனா? சரி. அது ஒன்றும் செட் ஆகும். சரிடா. டப்புள் என்பது அடைப்புக்குறி தான் சொல்லிட்டுமா? என்னடா அதுக்குள்ள அது பாடணும் முடிஞ்சு போச்சு. ரெடி. என்னடா போஸ்ட் ஒன்றும் புரியலடா. 3வது பாடம் ஃபஸ்ட் வந்து இல்லையா? படிக்கல? உங்களதான்டா ஃபஸ்ட் வந்துக்கிறியா? 2வது பாடத்தில் வேறு ஒன்றும் இல்லையாடா? அவ்வளோதானடா. வேறு என்னடா வாட்ஸு இதுக்கு ஏற்ற மாதிரி 2 பாடம் 3 பாடம் மாதிரி ஃபஸ்ட்டு இருக்குதானடா. சரி, தெரிதா பார்க்கலாம். உனக்கு தரவு அருவமாக்கினை செயல்படுத்த பைத்தான் போன்ற மொழிகள், அதாவது இணை எனும் கூட்டு அமைப்பை வழங்குகிறது. இவை லிஸ்ட் மற்றும் டப்புள்ஸ் ஆகியவற்றால் உருவாக்கப்படுகிறது. டேஷ் மற்றும் டேஷ் கொண்டு எளிதாக செயல்படுத்தலாம். இதிலே நம்ம படிச்சதுலேயே அந்த 2 வார்த்தை இருக்குது. அண்டர்லைன் பண்ண சொல்லி நான் பண்ணியிருக்கேனான்னு தெரில. யாருக்கும் தெரிலடா? ஏடா யார் வரணும் சொல்லு. என்னடா லிஸ்ட்டு? இல்லை, வேறு சொல்கிறா. நீடா யாருக்கும் தெரியலையா? சரி விட. அது சின்னதாக அண்டர்லைன் பண்ண சொன்னால் பண்ணினான்னு தெரில. சரி திலோத்தமா. டப்புள் என்பது டேஷ் கொடுக்கப்பட்டுள்ள தொடர் மதிப்புகளை கார்புள்ளி பிரிக்கிறது. என்னமா இருக்கும் சிம்பிள்? டப்புள் எதனடா கொடுப்போம்? இப்போ வந்து லிஸ்ட் வந்து பார்த்தா சதுர அடைப்புக்குறியில் கொடுத்தல. நம்ம டப்புள் எதில் கொடுப்போம்? அடுத்த ஆள்ரா. யாருக்கு தெரியுதுரா? யார் சொல்லாதுதான் சொல்கிறா. அடைப்பு குறிக்குள். சொன்னதே திரும்ப கேட்க வேண்டியதாக போச்சுன்னா பண்ணுறாரு இல்லையாடா? அதில் என்னடா இது? சரி பார்க்கலாம். அடுத்த நீடா சரவணன். இரு மதிப்புகளை ஒன்றாக இணைக்கும் முறையை டேஷ் என்று அழைக்கிறோம். வேறு. சரி. அடுத்தாள்ரா நீ. அது இங்கிலீஷில் தமிழில் சொல்கிறா ருத்ரகுமார். இரு மதிப்புகளை ஒன்றாக இணைக்கும் முறையை அவன் பேர்னு சொல்லிட்டான். அதுக்கு அந்த பேருங்கிறதுக்கு தமிழில் வருது. இரு மதிப்புகளை ஒன்றாக இணைக்கும் முறையை டேஷ் என்று அழைக்கிறோம் தமிழில். தெரியல. நீடா அவன் பேர் என்னடா? என்ன பேர் மறந்துட்டேன். ரகுராம். தெரில. சொல்கிறா. யார் தெரிஞ்சு போகிறா? யார் போடுறா? தமிழரசனா பேர்? தமிழரசன் சொல்ல பார்க்கலாம். தமிழரசா? இணைகள். கரெக்டா. அடுத்துடா நவீன். போலி குறிமுறையில் டேஷ்
டேஸ் ஆகிய இரு முழு எண்களின் இணைகள் கொண்டு விகிதமுறு எண்களை உருவாக்கலாம். ஏதாச்சும் ஒரு எண்ணு மேலே இருக்கும், கோடு போட்டு கீழே ஒரு எண்ணு இருக்குங்களா, அது தமிழில் சொல்லுவாங்க மேக்ஸு. சரியா? ஒரு நம்பர் 50 என்ன பண்ணுவாங்க, கீழே கோடு போடுறதுல வகுத்தல் மாதிரி அது போட்டு கீழே ஒரு நம்பர் போடுறது, தமிழ் மேலே இருக்குன்னு கீழே இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தடா நரேந்தர் தெரியல, ஏகட தெரியுது என்னடா துளத்தணும், எது பகுதி எது தொகுதி? கீழே தொகுதி. வேறு யாரோ சொல்ல வேண்டியதா? யாரை நோட் பண்ணுறது? யார் போகிறா? யார் சொல்ல போகிறா? கலெக்ஷன் சொல்கிறா பகுதி, அவ்வளோதான். சரிடா. யார் போ நீயா? அதாச்சும் டப்புள் லிஸ்ட்டு 2 இருக்குடா. இவை 2க்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், டப்பிள்ஸில் கொடுக்கப்பட்ட உறுப்புகளை டேஷ் முடியாது. என்ன செய்ய முடியாது? டப்பிள்ஸில் கொடுத்துட்டுனா செய்ய முடியாதுன்னு ஒன்று சொன்னாங்க. நான் கூட சொன்னேன், ஃப்யூச்சரில் டாபிக் வரும்போது சில இதெல்லாம் இருக்கிறதா, இப்போதைக்கு முடியாதுன்னு மட்டும் வச்சுக்கிட்டாங்க. என்ன பண்ண முடியாது? நீடா நரேந்தர் இப்படி தானே வருது, இப்படியா அப்படி போதா? நீடா மணிகண்டன் யார்கிட்ட தெரியுத? யார் பாடுறா? யார் இப்போ மார்க் நோட் பண்ணுறது? யார்? நீ தானே நரேந்தர் பாடுறா? யார்? எல்லாமே சொல்லியிருக்கானா? சொல்கிறா அரவிந்தா? மாற்ற முடியாது. சரிடா, அடுத்த முறை பார்த்து சொல்லி மற்றவங்க வாய்ப்பு கொடுக்கும். சின்ன புக் பேக் போயிடுமா? இந்தா ஒரு வழி இல்லைடா, ஒன்றுமே தராங்க. சரி பார்க்கணும், யார் தரா? முழுசாக இதுவே முடியுது, அதோட புக் பேக் வந்துங்களா? பின்வரும் எந்த செயற்குறு அருவமாக்க தர வகை உருவமைக்க பயன்படுகிறது? கன்ஸ்ட்ரக்டார், டிஸ்ட்ரக்டார், ரெக்கர்சிவ், நெஸ்டட். என்னடா சத்தமாக சொல்கிறா? கன்ஸ்ட்ரக்டார்ஸ் கரெக்டு. அடுத்தாள், பின்வரும் எந்த செயற்குறு தர வகையிலிருந்து தகவல்களை மீட்டெடுக்கும்? கன்ஸ்ட்ரக்டார், செலக்டார், ரெக்கர்சிவ், நெஸ்டட். செலக்டர் சரி. அடுத்தாள் பாரு, வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்புகளை மாற்றக்கூடிய தரவு கட்டமைப்பு. பில்ட்னா லிஸ்டா, டப்புலா, டெரைவ்ட் டேட்டாவா? என்னடா லிஸ்ட்டு கொஞ்சம் சத்தமாக சொல்லு, சரியானது. அடுத்து, மாற்ற செய்ய முடியாத பொருளின் தொடர் வரிசை. பில்ட்னா லிஸ்டா, டப்புலா, டெரைவ்டு டேட்டாவா? டேட்டா டெரைவ்ட் டேட்டான்னு நான் டேட்டாவா? அடுத்தாள்ரா டப்புள், சரியானது. அடுத்தாள் யார் பாரு, உருவமைப்பு அறியப்பட்ட தர வகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பில்டின் டேட்டா டைப், டெரைவ்டு டேட்டா டைப், கான்கிரீட் டேட்டா டைப், அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அடுத்தாள்ரா யாருக்கு தெரிந்து போகிறா? யார் போகிறா? மணிகண்டன் சொல்கிறா? கான்டாக்டா? சரி ஏதோ பேர் வைக்கிறான். யார் பேர்? யார் சொல்லாத? யார் போகிறா? இவன் திவாகர் சொல்கிறான். அவ்வளோதான், அவன் சொன்னதுக்கப்புறம் தெரிஞ்சால் கூட சொல்ல மாட்டானுங்க, ஏன்னா வேறு ஆகிடுங்க. அவ்வளோதான், அவனும் போச்சு. யார் யார் பேர்? யார் சொல்லாத? முருகன் சொல்லியா? சரி, முருகன் தான் சொல்லிட்டான். விடு. கான்கிரீட் மேலே சொல்ல மாட்டேன், கான்கிரீட் தரலாம் சொல்லுவாங்களே, ஊரில் கேள்வி போகிற வார்த்தை தானே இது ஊரில் கூட. சரி, அடுத்து ஏறா நீயா? உருவமைப்பு அறியப்படாத தர வகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பில்டின் டேட்டா டைப், டெரைவ்டு டேட்டா டைப், கான்கிரீட் டேட்டா டைப், அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். சரியான. அடுத்தால், பின் வருவனவற்றுள் எது கலவை அமைப்பு? பேர், ட்ரிப்ளெட், சிங்கிள், குவாட்ரேட். பேர், சரியானது. அடுத்து, இரு மதிப்புகளை ஒன்றாக பிணைப்பு எந்த வகையாக கருதப்படுகிறது? பேர், ட்ரிப்ளெட், சிங்கிள், குவாட்ரேட். பேர். அடுத்து, பின் வருவனவற்றில் எது பல் உறுப்பு பொருளின் பல்வேறு பகுதிகளை பெயரிட அனுமதிக்கிறது? டப்புள்ஸ், லிஸ்ட், கிளாஸஸ், குவாட்ரேட்ஸ். அடுத்தாள் யாருக்கு தெரிந்து போகிறா? பேராகிராஃப், கிளாஸஸ். அடுத்து போகிறா, பின் வருவனவற்றுள் எது கோவைகளை சதுர அடைப்புக்குறிக்குள் வைத்து உருவமைக்கிறது?
டப்புள்ஸ், லிஸ்ட், கிளாஸஸ், குவாட்ரேட்ஸ். இதுதான் லிஸ்ட். சரி, இது எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எல்லாம் கொடுத்துருவாங்கன்னு பார்ப்போம். எப்பயும் நேரம் பார்த்தாமலாம் விட்டுட்டு போனது வந்து இன்றைக்கி என்னன்னா எப்படி நேரத்துக்கு அடுத்தடுத்துங்கிற மாதிரி கிடையாது. சரி பார்ப்போம், கொடுத்துருக்காங்க. இது ஒரு 10, 13, 14 கொஸ்டின் இருக்குது. கண்டுபிடிக்கான பார்க்கலாம். யார் பார் மியா. பின்வருவனவற்றுள் எது தரவு அருவமாக்கம் மூலம் நினைவக செல்கள் தொகுப்பிற்கு பெயரிட உதவுகிறது? டிக்ஷனரி, செட்டு, லிஸ்ட்டு, டப்புள். லிஸ்ட்டு சரியானது. அடுத்தாள்ரா சிடிடி விரிவாக்கம். சிடிடி கலெக்டிவ் டேட்டா டைப்பா, கிளாஸ் டேட்டா டைப்பா, கான்கிரீட் டேட்டா டைப்பா, சென்ட்ரல் டேட்டா டைப்பா? கான்கிரீட் டேட்டா டைப் கரெக்டாக தாங்க. இது ஃபஸ்ட்டு வந்தானே சொல்கிறாங்க தெரிஞ்சா. சரி, அடுத்தாள் போடுறா. தரவு அருவமாக்கினை செயல்படுத்த டேஷ் செயற்கூறுகள் உருவாக்கப்பட வேண்டும். 2, 3, 4, 5. 2 சரியானது. புக்காக்கெலாம் படிச்சுருந்துறாங்கன்னா உங்களுக்கு. லிஸ்ட் என்பது டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. செட்டு, பேரு, டிக்ஷனரி, டப்புள். என்னடா பேர் சரியானது. பின்வரும் எதன் அமைப்பு கோவைகளை சதுர அடைப்புக்குறிக்குள் மற்றும் காற்புள்ளியில் பிரிக்கப்பட்டிருக்கும்? டப்புள், லிஸ்ட், பேர், செட். லிஸ்ட்டு சரியானது. எல்லாம் கெஸ் பண்ணி தானே சொல்கிறேன், ஆனால் கரெக்டாக சொல்கிறியா? சரி பார்ப்போம். பின்வரும் எதனை கொண்டு லிஸ்ட் அமைப்பு கோவைகள் பிரிக்கப்பட வேண்டும்? சரியா? எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, பெராந்தீசிஸ்ரா 2 கமா, அடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டு 2 கமா, அடுத்து லெஸ் தென் கிரேட்டர் தென்னு கமா செமிகோலன், அடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டு ஒரு கமா ஒரு கோலன். யார் பார் நீயா? திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், நீ எது ஆன்சரோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்காது. புரியுதா? ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் டபுள், அதாச்சும் ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டு, அடுத்து டபுள் கமா, அடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டு டபுள் கமா, அடுத்து லெஸ் தென் கிரேட்டர் தென் கமா செமிகோலனு, அடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கமா கோலன். இதெல்லாம் சொல்லு, பரவாயில்ல, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லு சொல்கிறா. சரி, அடுத்தாள் ஸ்கொயர் ப்ராக்கெட்டு டபுள் கமா கரெக்டரா? அடுத்தால் பின்வரும் எந்த சக்தி வாய்ந்த செயல் யுக்தியை பயன்படுத்தி நிரல் வடிவமைக்கப்படுகிறது? தரவு அருவமாக்கம், விசிபிள் திங்கிங், கான்கிரீட் தரவு, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டெம்ப்ளேட். அடுத்தாள்ரா அடுத்தாள் யார் பாடுறா? நீ சொல்கிறியா? சரி என்னடா டேட்டா டெம்ப்ளேட் இல்லைடா, வேறு யார் பாடுறா? ஒன்று யார் இதில் கம்மியாக பாடுறா? நரேந்தர் பின்னாடி பாடுறா. நவீன் கான்கிரீட் இல்லைடா. ஓ அது சொல்ல யாரும் அது இல்லை. 2 பேர் பாடுறது, நரேந்திர, பரத், யுவராஜ் 2 பேர் சேமாக தாங்கிறானுங்களா? சொல்கிறா யுவராஜ்? என்னடா இன்னொரு வாட்டி சொல்லிட்டு வானுங்களாடா? ஏன்னா ஏற்கனவே 3 சொல்லிட்டானுங்கடா. 3 தவிர்த்து 1 தாங்க சொல்லிட்டுவானுங்க. திரும்ப ஒன்றும் கை தூக்குவான்னு சொன்னால் தெரில நீடா. சூப்பராக விசிபிள் திங்கிங். அடுத்த ஆள்ரா யார்? நீ தானே. பின்வருவனவற்றுள் பொருளிலிருந்து தகவல்களை பெற்றுத்தரும் செயற்கூறு எது? ஆக்கிகள், பயனர் செயற்கூறுகள், அழைப்பிகள், செலக்டர்கள். அடுத்தாள்ரா இல்லைடா, யார் பாடுறா? அங்கே பாடுறா நரேந்தர், நீயும் கொஞ்சம் திலோத்தமா ஓகேவா? சொல்கிறா செலக்டர் சரியானதுரா. அடுத்தாள்ரா எந்த செயற்கூறுகள் அருவமாக்கும் தரவு வகையை கட்டமைக்க பயன்படுகிறது? அழைப்பிகள், ஆக்கிகள், செலக்டர்கள், இவை அனைத்தும். யார்? இல்லைடா. அடுத்தாள் இல்லைடா, யார் பாடுறா? கலைச்செல்வனு ருத்ரகுமார், இவன் பாரு ருத்ரகுமார் ரகுராம்னா ருத்ரகுமாரா முருகனா? சொல்கிறா ஆக்கிகள் சரியானதுரா. அடுத்தாள் யார் பாரு? பின்வருவனவற்றுள் எந்த செயற்கூறினை கொண்டு தரவு அருவமாக்கினை செயல்படுத்த முடியும்? ஆக்கிகள், அழைப்பிகள், செலக்டர்கள், ஆ மற்றும் இ. அதாச்சும் ஆக்கிகள் செலக்டர்கள் யாரா? அது ஆப்ஷனே வந்து பார்த்தோம்னா ஆ மற்றும் ஈன்னு கொடுத்துக்கிறாங்க. அது ஒரு ஆப்ஷன் பெரிய. அதாச்சும் முதல்ல வந்து ஆக்கிகள் ஒன்று, அழைப்பிகள், செலக்டர்கள். கடைசி ஆப்ஷன் என்ன கொடுத்துறாங்கன்னா ஆ மற்றும் ஈன்னு கொடுத்துக்கிறாங்க. ஆ மற்றும் இ கரெக்டா?
அடுத்தால்டா ஒரு பொருளின் விவரங்களை மறைத்து அவசியமானவற்றை மட்டும் வழங்குவது எது? அருவமாக்கும் செயற்கூறுகள், தருவமாக்கும் ஆக்கிகள். சரியானதுரா. அடுத்து ஏடிடியின் விரிவாக்கம் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், அப்சல்யூட் டேட்டா டைப், அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டெம்ப்ளேட், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் டெம்ப்ளேட். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அடுத்தால் நிரலுக்கு கூறு நிலையை வழங்குவது எது? தரவு வகைகள், அருவமாக்கம், இனக்குழுக்கள், துணை நிரல்கள். அடுத்தால் அருவமாக்கம். நிறைய ஒருத்தர் 2 பேர் தான்டா விட்டுருக்கான், நிறைய பேர் கரெக்டாக சொல்கிறாங்கடா, தெரியல. சரி, அடுத்து நிரலர்களை நிரல் குறியீட்டை ஒரு பொருளாக கருத வழி செய்யும் கருத்துரு என்பது. நிரலர்களை நிரல் குறியீட்டை ஒரு பொருளாக கருத வழி செய்யும் கருத்துரு என்பது தருவமாக்கமா, செயலுறவுகளா, மரபுரிமமா, தரவருவமாக்கமா? தரவருவமாக்கம் சரியானது. நோட்ஸில் மட்டும்தான் இவனா எடுத்து கொடுத்துக்கிறான், எல்லாத்தையும் அழகாக சொல்லிக்கிறியா? அவ்வளோதாண்டா, வேறு ஒன்றும் கேட்கறதுக்கு இல்லையாடா? என்ன பண்ணலாம்? டைம் இன்னும் இருக்குது நினைக்கிறேன். இன்னும் இருக்குடா. சரி, எங்கே முடியுது பாரு, அவன் வந்து அப்படியே திரும்ப கேட்குறேன் பாடுறா. ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்காக பயன்படுத்தப்படும் குறிமுறையின் சிறிய பகுதியே துணை நிரல்கள், கோப்புகள், சூடோ குறிமுறை தொகுதிகள். சரியானது. அடுத்தால் பின்வரும் எந்த அலகு ஒரு பெரிய குறிமுறை கட்டமைப்பில் வரையறுக்கப்பட்டுள்ளது? துணை நிரல்கள், செயற்கூறு, கோப்புகள், தொகுதிகள். அடுத்தால் சரியானது. அடுத்தால் பார், பின்வரும் எது தனித்தன்மையான தொடரியல் தொகுதிகளை கொண்டதாகும்? துணை நிரல்கள், செயற்கூறு, வரையறை, தொகுதிகள். வரையறை சரியானது. அடுத்தால் செயற்கூறு வரையறையில் உள்ள மாறிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? துணை நிரல்கள், செயற்கூறு, செயற்கூறு தெரியலடா. சரி, செயலுறுப்பு. துணை நிரல்கள், செயற்கூறு, செயற்கூறு, செயலுறுப்பு. அடுத்தால் செயலுறுப்பு சரியானது. அடுத்தால் பாரு, செயற்கூறு வரையறைக்கு அனுப்பப்படும் மதிப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செயலுறுப்புகள், துணை நிரல்கள், செயற்கூறு, செயற்கூறு. செயற்கூறு செயற்கூறு என்னடா? அடுத்தால்ரா, நீ வேறு யாருக்கு தெரிந்து போகிறா? நீங்களாம் சொல்லுறாங்கன்னா யாரும் ஏன்டா வேஸ்ட் பண்ணுறது? யார் போகிறா நரேந்திர? என்னடா துளத்தம்மன் சொல்கிறா? செயலுறுப்புகள் சரியானதுரா. அடுத்தால் பார், தரவகை குறிப்பு எழுதும்போது எது கட்டாயமாகிறது? கர்லி பிரேஸா, பராந்திசிஸா, ஸ்கொயர் பிராக்கெட்டா, லெஸ் தென் கிரேட்டர் தானா? என்னடா ஸ்கொயர் பிராக்கெட். அடுத்தால் என்னடா கர்லி பிரேஸ். வேறு யாருக்கு தெரிந்து போடுறா? யார் படுறா? நவீன் தானே? என்னடா? இல்லைடா, விட்டுறா. வேறு யார் படுறா? தமிழ் சார் சொல்கிறியா? பேராந்திசிஸ். சரி, ஏதோ கை தூக்கி சரி கம்மியாக இருப்பேன்னு சொல்லிட்டாவனே. சரி சொல்லிட்டான்டா, விட்றா. அடுத்து படுறா, பின்வரும் எது ஒரு பொருள் செய்ய வேண்டியதை தீர்மானிக்கிறது? இயக்கமைப்பு, நிரல் பெயர்ப்பு, இடைமுகம், தொகுப்பான். இடைமுகம் சரியானது. அடுத்தால் பின்வரும் எது இடைமுகத்தில் வரையறுக்கப்பட்ட கட்டளைகளை நிறைவேற்றுகிறது? இயக்கமைப்பு, நிரல் பெயர்ப்பு, செயல்படுத்துதல், தொகுப்பான். சரியானது. அடுத்து ஒரே மாதிரியான அதே அளவுகளை செயற்கூறுவிற்கு அனுப்பினால் சரியான விடையை தரும் செயற்கூறு எவ்வாறு அழைக்கப்படும்? இம்பியூர் செயற்கூறு, பார்சியல் செயற்கூறு, டைனாமிக் செயற்கூறு, பியூர் செயற்கூறு. அடுத்தால் தெரில யார்? இல்லை அது இல்லைடா. யார் படுறா? யார் சொல்கிற? கை தூக்க சொல்கிறா. யாருண்ணா? இப்போ பார்சியல் சொல்கிறியா? அது இல்லைடா. வேறு யார் படுறா? இவன் சொல்கிறா. சொல்லணா? ஓ, பியூரும் வருதா? இல்லை. ஆமாம், நீடா இல்லைடா. தான் இல்லைடா. டைனாமிக் செயற்கூறு சரியானது. சரி, அடுத்தால் பாரு, அளவுறுகளை அனுப்பும்போது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் செயற்கூறு எவ்வாறு அழைக்கப்படும்? இம்பியூர் செயற்கூறு, பார்சியல் செயற்கூறு, டைனாமிக் செயற்கூறு, பியூர் செயற்கூறு. இம்பியூர் செயற்கூறு சரியானதோ. நீ முன்னாடி இதுக்கு வந்து இந்த இதோட வர இது வச்சு ஆன்சர் பண்ணுறியா? ஒரே மாதிரியான அதே அளவுகளை செயற்கூறு அனுப்பினால் சரியான விடையை தரும் செயற்கூறு. உங்களோட நோட்ஸ் தான் இந்த இருக்கா?
இதுவும் இதாக இருக்குது. சரி பார்க்கலாம், பார்த்து பண்ணுவோம். சரி மார்க் போட்டுவிடு, பார்க்கலாம், அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தாள்ரா யார் பார் நீயா? வரையறை எந்த சிறப்பு சொல்லோடு அறிமுகப்படுத்தப்படல் வேண்டும்? டெஃபா, லெட்டா, ஆரிசியா, ரெக்கவர்ஸா? ஆரிசியா, ரெக்கவர் சார். சரி வேறு அடுத்தாள் தெரியலையா? யார் தெரிந்து போடுறா? பாரா நரேந்தர். மணிகண்டன் பார். மணிகண்டனா இவன் கலை செல்வன் நீ சொல்கிற மணிகண்டா? ஆரிசி இல்லைடா. அடுத்து கலை செல்வனா சொல்கிறா? லெட்டு. சரி அடுத்து பாடுறா. எந்த சொல்லை கொண்டு தற்சுழற்சி செயற்குறு அறிமுகப்படுத்தப்படல் வேண்டும்? லெட்டு, ரெக்கவர்ஸு, நேமு, லெட்டு, ஆரிசி. யார் பார் அடுத்த? சரி தெரியலையா? நீடா சரவணன். லெட்டு, ஆரிசி சரியானது. அடுத்து பாடுறா. தன்னைத்தானே அழைத்து கொள்ளும் செயற்கூறு என்பது பயனர் வரையறுக்கும் செயற்கூறு, தற்சூழ்ச்சி செயற்கூறு, உள்ளமை செயற்கூறு, அளபொருட்கள் செயற்கூறு. அடுத்தாள்ரா. கரெக்ட். அது அனைத்து செயற்கூறுகளும் டேஸ் வரையறையாகும். டேட்டா டைப்பு, டைனாமிக்கு, ரிட்டர்னு, ஸ்டாட்டிக். அடுத்தாள் சரியானதுரா. ஸ்ட்ரிங் லென்த் செயற்கூறு என்பது டேஸ் செயற்கூறின் எடுத்துக்காட்டு ஆகும். இம்பியூரு, ஸ்ட்ரிங் லென்த்து, பியூரு, உள்ளமைந்த செயற்கூறு. அடுத்தாள்ரா சரியானதுரா. பின்வரும் எந்த செயற்கூறை மதிப்பீடு செய்யும் போது எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படாது? உள்ளமைந்த செயற்கூறு, பியூரு, ஸ்ட்ரிங் லென்த்து, இம்பியூர். ஏய்யா என்னடா? இல்லைடா தெரியலையா? யாருக்கு தெரிந்து போகிறா? தமிழ் வருஷம் பாரு, இல்லை ரகுராம் பாரு. ரகுராம் தானா? ஸ்ட்ரிங் லென்த் இல்லைடா. ருத்ரகுமார், துலோத்தம, தமிழ் வருஷம் சொல்கிறா? ஸ்ட்ரிங்கா? ஸ்ட்ரிங் லென்த் தான் சொன்னானா? இல்லைடா. யார் பாடுறா? தீபக்கா இல்லைடா. இம்பியூர் செயற்கூறு இல்லைடா. ஜோதியன் பியூர் செயற்கூறு. சரிடா. அடுத்தால் பாரா. ரேண்டம் செயற்கூறு என்பது டேஸ் செயற்கூறின் எடுத்துக்காட்டாகும். இம்பியூரு, பியூரு, ஸ்ட்ரிங் லென்த்து, உள்ளமைந்த செயற்கூறு. அடுத்தாள்ரா இம்பியூர் செயற்கூறு. அடுத்து பாரா. டேஸ் என்பது இனக்குழுவால் உருவாக்கப்பட்ட சான்றுரு ஆகும். இடைமுகம், பொருள், செயற்கூறு, வரையறை. பொருள் சரியானது. அடுத்து பொருள்நோக்கு நிரலாக்க மொழியில் டேஸ் என்பது இடைமுகமாகும். இனக்குழு, பொருள், செயற்கூறு, செயல்படுத்துதல். இனக்குழு சரியானது. அடுத்தால் எவை மதிப்புகளை பெயருடன் பிணைக்கின்றன? கூறுகள், துணை நிரல்கள், வரையறைகள், செயல்படுத்துதல். அடுத்தாள்ரா யார் தெரிந்து போடுறா? இதுக்கு நரேந்திர கை தூக்க மாட்டான். தமிழரசனா? தினகரன். சொல்கிறா? இல்லைடா. அடுத்தாள்ரா. செயற்கூறுங்கிறதே கிடையாதுடா. இதுலேயே மறந்துடுறானுங்க ஆப்ஷன். யார் இப்போ? ரகுராம்னா? வரையறை கரெக்டு தான். இதையும் கேட்டாகி போச்சுடா. இதுக்கப்புறம் வேறு கேட்கறதுக்கு இல்லையா? மூணாவது படமா? மூணாவது படம் படிச்சுட்டான்னு தெரியலடா. படிச்சுக்கடா யாருண்ணா? ஹோம் ஒர்க்கா? ஓ இதுவும் சொல்கிறேன். ஹோம் ஒர்க் போட்டு வந்து சொல்கிறியா? சரி முடிச்சுமாதோடா? முடிச்சுமாடா? வேறு இல்லைடா. கொஞ்சம் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வா, படிச்சுட்டு வான்றேன். சரியா? ரொம்ப கம்மியாக தான் போட்டு யூனிட் இல்லை. அதெல்லாம் உள்ளே போனோம்னா தான் இது முடிச்சிடா. சரி வா. யார் பாரு கொண்டா? இந்த பெண் எடுத்துட்டோடா. அரவிந்த் அது பெண்ணுடா. அதுடா ப்ரைஸ் கொடுக்குமாங்கன்றா. இந்த சென்டரா மேலே பாரு. இந்த சென்டரா அந்த அந்த பாக்ஸில் எடுத்து அந்த சென்டராக இருக்கிற பாக்ஸில் எடுத்து வர லெஃப்ட்டில் வச்சுக்கோ. அதுடா மேலே அந்த பாக்ஸில் எடுத்து லெஃப்ட்டில் வச்சுக்கோ. லெஃப்ட்டில் டேய் அங்கேயே லெஃப்ட்டில். டேய் அதுலடா அங்கே பாரு. என்ன பாருடா? இந்த பாக்ஸை லெஃப்ட்டில் வச்சுட்டு இந்த பக்கம் ரைட்டில் அந்த இது இருக்குல்ல, அந்த ஒயிட் கலர் கவர் இருக்குடா. அது இதில் கொண்டா. லெஃப்ட்டுன்னா எங்கே வைக்கிறான் பாரா? அரவிந்த் எங்கே போய் தான் பண்ணுறானு தெரியல.
சரிடா, 1 2 3 பேர் இருக்காங்க. சரி பார்ப்போம்டா. சரிடா, 28/6/2024 28 தான் இருக்கானுங்க. சரி, 28/6/2024 கணினி அறிவியல் பாடம் 12ஆம் வகுப்பு ஏ பிரிவில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி நடந்த 2வது இது கூட போட்டு விடா. 1 2 கூட போட்டு எத்தனாவதுலாம் ஒரு வருஷத்துக்கு ஆகுதுன்னு கூட பார்க்கலாம். மேலே போட்டு வைப்போமா? முன்னாடி நான் 1ன்னு போட்டிருக்கேன்டாரு. இது நீ கிடையாதா? சரி, அவனுக்கு 1 தான். நீ தான் ஃபஸ்ட்டு இது பண்ணீங்களா? சும்மா அங்கங்கே எழுதி வச்சதுக்கப்புறம் அதை போட்டுரு. நம்ம டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பண்ணுறோம்னா பார்க்கலாம். வினாடி வினா 2. சரிடா, கணினி அறிவியல் 12ஆம் வகுப்பு பாடத்துக்கு இந்த வருஷத்துக்கான 2வது வினாடி வினாவில் தீபக் வந்து 2 மதிப்பெண், பரத் 4 மதிப்பெண், அரவிந்த் 5 மதிப்பெண், யுவராஜ் 3 மதிப்பெண். இன்னும் ஜோதிவர்மன் மட்டும் இங்கிலீஷ் எழுதிக்கிறா. ஜோதிவர்மன் 4, தமிழரசன் 3, கலைச்செல்வன் 3, லோகநாதன் 2, திவாகர் 3, முருகன் 4, ரகுராமன் 3, சரவணன் 3, ருத்ரகுமார் 3, நவீன் 3, அடேப்பா நரேந்திர பிரசாத் 3, எல்லாம் 3 இருக்கிறாங்கல்ல. துலோத்தமன் 2, மணிகண்டன் 1, தினகரன் 1. அப்புறம் அரவிந்த் பேர் தனி எழுதி வச்சுக்கிறா ஏண்டா? ஓஹோ, அதுக்காகவா? சரி சரி சரி, சூப்பர், நல்லா எழுதிக்கிறான். போன முறை கூட பரத்ன்னு போட்டு யார் கொடுத்தாங்க, யுவராஜ் யாருன்னு போட்டுருக்கோம். இது மாதிரி தான் எழுதுற நல்லா தான்டா. சரிடா, இப்போ முதல் இது வந்து அதிக மதிப்பெண் வந்து அரவிந்த்ரா, 2வது இடம் வந்து பரத், ஜோதிவர்மன், முருகன்ரா. சரிண்டா, இந்த எழுதி வச்சுக்க. யார் பாரு ஏற்கனவே கொடுத்தது, யார் பாரு அடுத்து யார் கொடுக்கணும் பாரு. பேர் எழுதிக்கோ. அடுத்த 2 பேர் பாரு. ஏற்கனவே பாரு போன முறை பரத் கொடுக்கல. ஏண்டா, அவன் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் போயிட்டதுனால அவன் என்ன பண்ண, ஃபஸ்ட் ப்ரைஸ் தரவனுக்கு அவன் நேம் சேர்த்துக்கோ. ஃபஸ்ட் ப்ரைஸ் யாருக்கு? அரவிந்தடா. அரவிந்த் ஏற்கனவே கொடுத்துக்கிறா தானே ப்ரைஸு. என்ன பண்ணா இவன் பரத், அதுக்கப்புறம் அடுத்த ஆள் யார் பாரு கொடுத்துருப்பான் பாருடா. நரேந்தர் ஏற்கனவே கொடுத்தும் பாரு. ஏற்கனவே பரத் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் பரத்துக்கு யார் கொடுக்குது? திவாகர் கொடுத்துருக்கான். அப்புறம் கொடுத்தானுங்களே. இப்போ பரத் ஏற்கனவே கொடுக்காம இருக்கான்ல, அவனுக்கு ஃபர்ஸ்ட் வச்சுக்கா. தினகரனுக்கு அப்புறம் கொடுத்துருப்பானு 2 பேர். ஜோதி நீ வாங்கினே பண்ணுறா, கொடுக்கல வாங்க இல்லையா? அப்போ இவன் தானே வரணும். யார் யார்? தினகரன். அப்படியா? சரி, பரத் தினகரன் கொடுப்போம். வாடா, யார் ஃபர்ஸ்ட் வர ஆடுன்னு வாடா. பின்னாடி இல்லையா பெற மாதிரி லாஸ்ட்டாக நிற்கிறேன். அவங்க இந்த யாரை கொடுக்கணும்? சரிடா, 2வது வினாடி வினால அதிக மதிப்பெண் பெற்ற அரவிந்துக்கு பரத் மற்றும் தினகரன் வந்து பரிசளிக்கிறாங்கடா. அடுத்து 2வது பரிசு அட்னஸ் படிப்பார். மேலேருந்து பார் யார் ஃபஸ்ட்டு பரத் வரானா? பரத். இப்போ என்ன பண்ணுறா? ஜோதிவர்மன் கொடுக்கு. அவன் தான் அடுத்தால ஜோதிவர்மனும் கலைச்செல்வனும். பின்னாடி போயிடும். புவனேஷ் நீ முன்னாடி வாண்டா, தெரிய மாட்டியாடா? நீ முன்னாடி வா. எல்லாம் அப்படி தான் சென்டராக கூட உட்கார். சரிடா, 2வது பரிசு வந்து பரத்துக்கு, கலைச்செல்வனும் ஜோதிவர்மன்றா. ஓகேடா, இந்த முறை 4 பேர் 2வது பரிசுன்னு நினைக்கிறேன். அடுத்து 2வது பரிசு அவன் வாங்குறானா? அவனுக்கு அடுத்து பாரு. இவனுக்கு அப்புறம் யார்? கலைச்செல்வனுக்கு அப்புறம் பாரு லோகநாதனும் மணிகண்டனும் வழங்கிட்டுடா. 2வது பரிசில் 4 பேர் எடுத்ததுனால 2வது பரிசு ஜோதிவர்மன்றா, மணிகண்டனும் லோகநாதனும் கொடுக்குறாங்க. அடுத்து 2வது பரிசு முருகன் தான் வாங்குறானா? வாங்குறாங்கடா. நரேந்திரம் நவீன்.
அடுத்த 2வது பரிசு வாங்குறது முருகன்டா. நரேந்திர பிரசாத்தும் நவீன். அவ்வளோதானடா? இன்னொருத்தர் இருக்காண்ணா? இன்னொருத்தர் யார்? அவ்வளோதாண்ணா? சரி சரிடா. அப்போ இந்த வினாடி வினாதோடு முடியுது. அடுத்த வினாடி வினால பார்க்கலாம்டா.